காவலர்களுக்கு மத்திய அரசின் பதக்கங்களும் முதலமைச்சர் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். அந்த விவரங்களை சொல்லலாம். வணக்கம். இந்திய குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய பதக்கங்கள் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கும் விழா சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நடந்து வருகிறது. நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று காவல்துறை அதிகாரிகளுக்கு தற்போது பதக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். காவல்துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊர்காவல் மற்றும் குடிமை பாதுகாப்பு மற்றும் தடய அறிவியல் துறையினர் என அந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த பதக்கங்கள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் சென்னை காவல் ஆணையர் உள்பட காவல்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக முதல்வர் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்தவுடன் காவல்துறை அதிகாரிகளுடைய அணிவகுப்பு மரியாதை நடந்தது. அதனை முதல்வர் ஏற்றுக்கொண்டார். காவல்துறை அணிவகுப்பு வாகனத்தில் சென்ற முதலமைச்சர் காவல்துறை தமிழ்நாடு காவல் சிறப்பு காவல் படையினுடைய அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு தற்போது பதக்கங்கள் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வீர தீர செயலுக்கான பதக்கம், குடியரசுத் தலைவருக்கான பதக்கம், மெச்சு தகுந்த பணிக்கான பதக்கம், இந்த பதக்கங்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல மாநில அரசுடைய பதக்கங்களும் வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் பதக்கம், அண்ணா பதக்கம், சிறந்த புலனாய்வுக்கான பதக்கம், காந்தியடிகள் பதக்கம், கைரேகை பிரிவில் சிறந்த பணி செய்ததற்கான பதக்கம் என இந்த பதக்கங்கள் தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நன்றி சுப்பிரமணியன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.